விஜயிடம் நெருக்கமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னென்னா, திமுகவை ஒழிப்பது நம்முடைய வேலையா, அதிமுகவை எதிர்ப்பது நம்முடைய வேலையா, இதில் எதை செய்தால் நாம் அடுத்த கட்ட நகர்வு, திமுகவிடமிருந்து தான் அதிகாரத்தை கைப்பற்றணும். அப்போது நமக்கு ஒரு பலமான சக்தி வேணும். அந்த சக்தி தான் பாஜக, அதிமுக. இதை யார் சொல்லும்? ஆதவ அர்ஜுனா சொல்லுவார், பிரசாந்த் கிஷோர் சொல்லுவார், ஜான் ஆரோக்கியசாமி சொல்லுவார். தனியாக நின்றால் தற்கொலை செய்வதுக்கு ஒப்பு. எடப்பாடி 150 வச்சுக்கணுங்கிறார். இப்போ பிஜேபிட்டு அதான் சொல்கிறார், எனக்கு 150 இருந்தால் தான் 118 ஜெயிக்க முடியும். விஜய் எடப்பாடிகிட்டே 100 சீட் கேட்குறாரு, அமித்ஷாட்ட 150 சீட் கேட்பார். இங்கே இருக்கிறதே 234 அது அவருக்கு தெரியாது, எத்தனை சீட்டுக்கும் தெரியாது. விஜய் கதை அப்படி தான் இருக்குது. அப்படி விஜய் மாற்ற நினைச்சாருன்னா, விஜயுடைய தாய் மாமா பிரிட்டோவும் சங்கீதாவுடைய அப்பா சொர்ணலிங்கமும் எங்கே இருப்பாங்கன்னா திகாருக்கு போக வேண்டி வரும். மயிரிகளையிலே தப்புனார் செந்தில் பாலாஜி. நேராக எங்கே ட்ரக் ஷூட்டோடு தூக்கி ஐடி எங்கே கொண்டு போயிருப்பான், ஏர்போர்ட்டை தூக்கி ரெடி பண்ண கொண்டு போயிட்டான். திமுக 75 ஆண்டு காலமாக ஆளுங்கட்சி. கருணாநிதி பல தலைவர்களை பார்த்துருக்காரு. அவருடைய கட்சிக்கு இந்த நிலைமைனா, பாண்டிச்சேரியில் புஷி ஆனந்தம் தூக்குனா போதும், 1 மணி நேரம் இருக்க மாட்டார். ஜெயிலா அது வேண்டாங்க, கட்சி எழுதி கொடுத்தாரு, நீங்களே வச்சுங்க. புஷி ஆனந்த் வா, அவன் சொல்கிறபடி கேளியா, என்னை கொண்டு எங்கே போட்டு நான் படங்களே எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேன், என்னை கொண்டு தெருவில் எடுத்து விட்றாதீங்கய்யா. சீமான் தனியாக ஒரு கூட்டணி தேவைன்னா பிஜேபி சீமானே உள்ளே கூட்டு வந்துடும். கொண்டு வருவது தயாராக இருக்குது. அவரும் ஃபொரா சட்டத்தில் மாட்டியிருக்காரு. போய் பார்த்தாரா நிர்மலா சீதாராமனா? ஏன்னா இந்த தடவை திமுக வர விட்டால் அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு பெரிய குறைச்சலாக இருக்குது. தென் மாநில முதல்வர் மாநாடு, இந்தியா கூட்டணிக்கு 40 சீட்டு தமிழ்நாட்டிலிருந்து வருது, காங்கிரஸுக்கு 10 வருது. இதெல்லாமே டெல்லி ஆர்எஸ்எஸ் அமித்ஷாவையும் மோடியும் போட்டு நீங்கள் ரொம்ப அழுத்துறாங்க. இந்த தேர்தலில் விஜய் சேர்த்தாலும் சரி, திரிஷாவை சேர்த்தாலும் சரி, யாரை நயன்தாராவை சேர்த்துக்கிட்டாலும் சரி, திமுக வரக்கூடாது. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒருபுறம் திமுக தேசிய கட்சியான காங்கிரஸ் கூட கூட்டணி, மறுபுறம் அதிமுக பாஜகவோட கூட்டணி. இந்த 2 கட்சியுமே மாறி மாறி குற்றம் சாட்டுறது என்னென்னா, காங்கிரஸ் தமிழின துரோகிகள், கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க, தாரை வார்த்துட்டாங்க, அதுக்கப்புறமா ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, அவங்க கூட திமுக கூட்டணின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தேசிய கட்சியோட. மறுபுறம் அதிமுகவுக்கும் அதே தான். நேற்று கூட கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தரைக்குறவாக பேசினா அந்த கட்சிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிருக்காங்க, அடகு வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டாகவே மாறி மாறி. ஆனால் 2 எதிர் கட்சிகள் மத்தியில் ஆளும் 2 எதிர் கட்சிகள் கிட்ட கூட்டணி வச்சுருக்காங்க. இது திமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லாமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு அபார வெற்றிலாம் பெற்றுருக்காங்க. இப்போது அதிமுக பாஜக இந்த கூட்டணி பின்னடைவு கொடுக்கும், நம்மளே பேசியிருக்கோம் நிறைய, ஏன்னா சிறுபான்மையை ஓட்டு வராதுன்னு. எப்படி சார் நிலவு போகுது இந்த போட்டி 2 கட்சிகளுக்கிடையே 26? இல்லை, சட்டசபை தேர்தலில் கடந்த 21 தேர்தலில் திமுகவிடம் ஆட்சி அதிகாரத்தை அதிமுக இழந்ததுக்கு காரணம் 3% வாக்கு. இப்போ அந்த 3% வாக்கு அதிமுக 3%-ஐ விஜய் வழியாக 3லிருந்து 7 வரை 10% திட்டமிடுறாங்க. இதை விஜய் கூட்டணியை பிஜேபி இறுதியாக்கிவிடும். ஆனால் விஜயோட அரசியல் செயல்பாடு பார்த்தா அதிமுகவை தான் எதுவும் அவர் குறை கூறி பேசல, ஆனால் திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து பேசிட்டு தானே இருக்காரு. இல்லை, எதிர்த்து பேசிட்டு தான் இருக்கார். ஆனால் அவருக்கு இப்போது ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவ அர்ஜுனா 3 பேரும் விஜயிடம் நெருக்கமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்னென்னா, திமுகவை ஒழிப்பது நம்முடைய வேலையா, அதிமுகவை எதிர்ப்பது நம்முடைய வேலையா, இதில் எதை செய்தால் நாம் அடுத்த கட்ட நகர்வு, நாம் திமுகவை எதிர்ப்பதற்காகத்தான் கட்சி ஆரம்பித்தோம், திமுகவிடமிருந்து தான் அதிகாரத்தை கைப்பற்றணும். அப்போது நமக்கு ஒரு பலமான சக்தி வேணும். அந்த சக்தி தான் பாஜக, அதிமுக. இதை யார் சொல்லும்? ஆதவ அர்ஜுனா சொல்லுவார், பிரசாந்த் கிஷோர் சொல்லுவார், ஜான் ஆரோக்கியசாமி சொல்லுவார். தனியாக நின்றால் தற்கொலை செய்வதுக்கு ஒப்பு. தற்கொலை செய்து கொள்ளுகிறவன் தான் போய் தனியாக நிற்பான். அப்போது 5 வருடம் திமுக வந்துருச்சுன்னா நம்ம மீண்டும் போராடணும். விஜய் மீது பல வழக்குகள் பதியப்படும். ஆமாம். அப்போது இருக்கிற ஒரே வாய்ப்பு
பாஜக அதிமுக கூட்டணி. நீங்கள் இதே முயற்சி தான் ஆதவர்ஜனா பண்ணார். எப்போ? ஏடிஎம்கே, விஜய், சிறுத்தை இந்த முயற்சியை பண்ணார். இது சரிவல்ல. எடப்பாடி என்ன பண்ணார்? விஜய் வந்தால் போதும், இது வந்துடும், சிறுத்தை வந்துடும். சிறுத்தை வந்தால் சிபிஎம் வந்துடும், வேலுமுருகன் வந்துடுவார். இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக மாறும். இந்த கூட்டணி வந்திருந்தால் பாஜக கூட்டணி தவிர்க்கப்பட்டு. ஆனால் விஜய் 100 சீட்டு கேட்குறாரு. அப்போது 134 சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும். சிறுத்தைக்கு கொடுக்கணும், பாமக கொடுக்கணும், தேமுதிக கொடுக்கணும், வேல்முருகனுக்கு கொடுக்கணும். அப்போது மைனாரிட்டி சீட்டு தான் வரும் ஏடிஎம்கே. எடப்பாடி 150 வச்சுக்கணுங்கிறார். 84 தடவை நீங்கள் பிரித்து வச்சுக்க. இப்போ பிஜேபிட்டு அதான் சொல்கிறார், எனக்கு 150 இருந்தால் தான் 118 ஜெயிக்க முடியும். ஆமாம், ஜெயிச்சா தான் யார்ட்டையும் போய் கையேந்த வேண்டியது இல்லை, தேவை இருக்காது. ஏன்னா அவருக்கு முதலமைச்சர் ஆகணும், ஆனால் தான் இந்த கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். அப்போ இது இவருக்கு உள்ள பிரச்சனை. இப்போ திமுகவுக்கு உள்ள பிரச்சனை என்னென்னா, இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக மாறிடக்கூடாது. ஏன்னா பிஜேபி, அதிமுக முஸ்லீம், கிறித்துவ, தலித்து ஓட்டு இருக்காது. அதை சரி பண்ணுறதுக்கு தான் விஜயை எப்படியாவது பிஜேபி கொண்டு வந்துடும்னு எடப்பாடி நம்பி தான் அதை கொண்டு சேர்றாரு. அதுக்கு அது ஒரு காரணம். யாரை பிஜேபி கொண்டு வந்துடும்? விஜயை கொண்டு வந்துடும். அப்போ விஜய் வந்தால் 21 இழந்த 3% 5% நம்ம வாங்கிடலாம். அதிருப்தி ஓட்டு ஒரு 3% to 2% வரும். அப்போ 5, 2, 7, பழைய 3 போக அடுத்து 5% வாக்கு. 3% இழந்த எடப்பாடி 3%ஆல் முதலமைச்சராகிறான்னு கணக்கு போடுறார். இந்த கணக்கு தான் பிஜேபி உருட்டல் மிரட்டல் எல்லாத்துக்கும் வழி இல்லாமல் பிஜேபி அமித்ஷா என்ன சொல்கிறாரு? விஜய் நான் கொண்டு வரேன், நீ கவலைப்படாது, நீ சிஎம். விஜய் இப்போது எடப்பாடி வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு வராமல் அந்த தாமதமாக்குனது கிட்டத்தட்ட ப்ரெஸ் மீட்டே இல்லை, வெறுங்கையோடு திரும்பும் அமித்ஷான்னு செய்தியெல்லாம் வந்தது. அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட் நடந்தது. அப்போது ஒரு கடும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தான் இவர் கொண்டு வராங்க கூட்டணிக்குன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அதே மாதிரி தான் விஜயை ஒரு அழுத்தம் கொடுத்து தான் கொண்டு வருவாங்களா, இல்லை விஜய் போகிறதுக்கு ரெடியாக காத்திருக்காரு எப்போ கூப்பிடுவாங்கன்னு? இல்லை, விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து தான் கொண்டு வரும். ஏன்னா விஜய் எடப்பாடிகிட்டே 100 சீட் கேட்குறாரு, அமித்ஷாட்ட 150 சீட் கேட்பார். 50 சீட் சேர்த்து இங்கே அரசியலே தெரியாது. இங்கே இருக்கிறதே 234, அது அவருக்கு தெரியாது, எத்தனை சீட்டுக்கும் தெரியாது. விஜய் கதை அப்படி தான் இருக்குது. விஜய் கதை அப்படி தான் இருக்குது. அப்போ என்னென்னா ஜானா அப்படி இருக்குன்னா சிஎம் கேண்டிடேட்டாக நான் வரணுன்ற மனப்பான்மையில் இருக்காரு எடப்பாடி. இல்லை, எடப்பாடி தான் சிஎம்ங்கிறது இந்த கூட்டணி முடிவு பண்ணிடுச்சு. அமித்ஷா உட்பட அத்தனை பேர் முடிவு பண்ணிட்டாங்க. இனி விஜய் மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. அப்படி விஜய் மாற்ற நினைச்சாருன்னா விஜயுடைய தாய் மாமா பிரிட்டோவும் சங்கீதாவுடைய அப்பா சொர்ணலிங்கமும் எங்கே இருப்பாங்கன்னா திகாருக்கு போக வேண்டி வரும். மயிரிகளையிலே தப்புனார் செந்தில் பாலாஜி. நேராக எங்கே ட்ரக் ஷூட்டோடு தூக்கி ஐடி எங்கே கொண்டு போயிருப்பான்? ஏர்போர்ட்டை தூக்கி ரெடி பண்ண கொண்டு போயிட்டான். ஏர்போர்ட்டில் விமானம் இருந்து டேரக்ட் டெல்லி தான். இவர் நெஞ்சில் கையை வச்சு ஐயோ எனக்கு கிட்னியே போச்சுட்டார், கிட்னி போய் ஹார்ட்டெல்லாம் வெளியே வந்துருச்சுட்டார். ஓமந்தூராரே போதும், அங்கே எய்மிஸுக்கு போயா ஓமந்தூராரே போதும். காலையில் 4 மணிக்கு வாக்கிங் போகும்போது தூக்கிட்டானுங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும். அப்போது திமுக 75 ஆண்டு காலமாக ஆளுங்கட்சி. கருணாநிதி பல தலைவர்களை பார்த்துருக்காரு. அவருடைய கட்சிக்கு எந்த நிலைமைனா பாண்டிச்சேரியில் புஷி ஆனந்தம் தூக்குனா போதும். பாண்டிச்சேரியில் பிஜேபி அங்கே ஒரு கவர்னர் இருக்கார், பாண்டிச்சேரி கவர்னர். மோடியோடு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தவர் எங்கள் குஜராத்தில். அவர் புஷி ஆனந்தை பார்த்துட்டே இருக்கார். என்ன பண்ணணும், கூட்டணி எப்படி நடக்கும், டெல்லியிலேருந்து பாண்டிச்சேரி தகவல் வந்தால் புஷி ஆனந்த் எங்கே இருப்பாருன்னு விஜய்க்கு தெரியும். பாஜக இந்தியா முழுக்க ஆட்சி செய்கிறது, பல ஏக்நாத் சிண்டேக்களை உருவாக்குது. பீகாரில் நிதிஷ்குமார் என்ன ஆனார்னே தெரியல, நிதிஷ்குமார் என்ன ஆனார்னே தெரியல. மம்தா பானர்ஜிக்கே அங்கே தண்ணி காமிக்கிறாங்க. இவர் ஒரிசா பிஜு பட்நாயக், சாரி நவீன் பட்நாயக் என்ன ஆனா தெரில. அங்கே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் உள்ள கோயில் நகைகள் பூரா
பூட்டி சாவியை பாண்டியன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு எடுத்துகிட்டு போயிட்டான்ட்டார். மக்கள் பூரா ஏண்டா எங்கள் கோயிலை பூட்டி நகையெல்லாம் தமிழ்நாடு குத்துறா எதுக்கு தாமரைக்குன்னு அங்கே காணாமையே போச்சு. இப்படி பல வேலைகள் செய்யும் பிஜேபி. அதனால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களே இப்படி அப்போ விஜய் என்ன ஆவார்? விஜய் ஒரு மணி நேரம் கூட இந்த வெயில் இருக்க மாட்டார், கேரவன் மேன் தான் இருப்பார். இல்லைன்னா டபுள் ஏசி போட்டு பிஎம்டபிள்யூ தவிர பனையூர்லேருந்து பரந்தூர் போகிறதுக்கு 3.5 வருஷம் ஆயிருக்கு. ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு எங்கே பனையூர் டு பரந்தூருக்கு 3.5 வருஷம் ஆயிருக்கு. அதனால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது, ஒரு மணி நேரம் இருக்க மாட்டார். ஜெயிலா அது வேண்டாங்க, கட்சி எழுதி கொடுத்தாரு, நீங்களே வச்சுங்க. புஷி ஆனது வா அவன் சொல்கிறபடி கேளியா, என்னை கொண்டு எங்கே போட்டு நான் படங்களே எடுத்து போட்டிகிட்டு இருந்தேன், என்னை கொண்டு தெருவில் எடுத்து விட்றாதீங்கய்யா. இதுதான். அப்போது விஜய்க்கு அந்த கஷ்டம்லாம் தெரியாது. விஜய்க்கு தமிழ்நாட்டை கட்டியாண்ட இந்தியாவில் பல பிரதமர்களை பல ஜனாதிபதிகளை உருவாக்கியவர் கருணாநிதி. பிபி கிரியை ஜனாதிபதி ஆக்கியது கருணாநிதி தான். காங்கிரஸ் 2ஆக உடையும் போது இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுக்குறார் கருணாநிதி. அதனால தான் காங்கிரஸ் ஆட்சி நிலை பெற்றது, விவி கிரி ஜனாதிபதி ஆனார். இந்திரா காந்தி நீங்கள் எங்கே வந்துடும், கோபாலபுரத்துக்கு வந்துடும் சார்ட்டர் ஃப்ளைட்டில். இப்படியெல்லாம் அரசியல் செய்த கருணாநிதியுடைய மகள் கனிமொழி எங்கே இருந்தாங்க? திகாரில். கனிமொழிக்கு ரொம்ப நெருங்கிய பிடித்த ராஜா அங்கே இருந்தார், அமைச்சர், வேற ஒன்றும் சொல்லு, தப்பாக சொல்லு. எங்கே இருந்தார்? திகார் ஜெயில். சரத் ரெட்டி எங்கே இருந்தார்? சன் டிவிக்கே மூளை அவர் தான். சன் டிவிக்கே மூளை அவர் தான். அவர் கலைஞர் டிவி உருவாக்கி கொடுத்தார். அவர் எங்கே இருந்தார்? திகார். இவங்கெல்லாம் திகாராக இருக்கிற பொழுது விஜய்க்கு புஷி ஆனந்தம் திகார் காண்பிப்பது பிஜேபிக்கு ரொம்ப பெரிய விஷயம் அல்ல. கண்டிப்பாக. அதனால் இந்த கூட்டணியில் விஜய் வருகிறார் 100%. அப்போ தான் இந்த கூட்டணி செஞ்சுரி அடிக்கும். அதற்கான முயற்சியை பாஜக செய்யும். திமுக அதுதான் இப்போ திமுகவுக்கு ஜுரம் வந்துருச்சு. இல்லை சார், நேற்றுலேருந்து திமுக ஐடிவிங்க அவங்க சார்ந்த தொலைக்காட்சி ஊடகம்லாம் என்னென்னா எடப்பாடி பேசினதை வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதாவது வேறு ஒரு போராக்காலம் நாங்கள் இந்த மாதிரி கூட்டணி வச்சுட்டோம், ஆனால் கொள்கைன்னு வந்துட்டால் அதிமுகன்னா இதுதான் நாங்கள் இது பண்ணுவோம், இனிமேல் எப்பயுமே பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு பேசின வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. இப்போ இது எந்த அளவுக்கு பின்னடைவாக இருக்க போது, சிறுபான்மை மக்கள் வாக்குகளும் இருக்கிற ஒரு சில கட்சிகளும் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது இந்த கூட்டணியில் பிரிந்து போவதற்கு ஆட்களே இல்லை. தேமுதிகவும் பாமகவும் பிஜேபி அதிமுக கூட்டணியுடைய நிரந்தர அடிமைகள், எங்கேயும் போக மாட்டாங்க. 2 பேர்ட்டையும் 1% 1.5% வாக்கு தான் இருக்குது. இவர்களுக்கு டிமாண்டும் இல்லை. அது அப்பா வேறு சின்ன மாங்காய் பெரிய மாங்காய் சண்டை. ஆமாம், பலவீனமாக இருக்குது பாமக. அப்போ ஒரு லேபிள், தேமுதிக பாமக ஒரு லேபிள். ஓட்டு வங்கிங்கிறது பிஜேபி, விஜய், ஏடிஎம்கே 3 தான் ஓட்டு. பிரதானமாக இங்கே ஏடிஎம்கே, அடுத்து பிஜேபி. ஏன்னா விஜயோட பலம் என்னன்னு இன்னும் தெரியல. ஓகே. அப்போ இந்த கூட்டணி தான் திமுகவை எதிர்க்கும். திமுகலையும் வலுவான கூட்டணி இல்லை. சிபிஎம்மும் 1% தான் இருக்குது, சிபிஐ 1% தான், வைகோ பெருசாக ஒன்றும் இல்லை. காங்கிரஸு காங்கிரஸ் 67 சவக்குழிக்கு போயிடுச்சு. காங்கிரஸ் வாங்குறதெல்லாம் திமுக ஓட்டு. தனியாக நின்னா கவுன்சிலோடு ஜெயிக்க மாட்டேன் காங்கிரஸில். 10 சீட்டு எம்பி சீட் லம்பாக கொடுக்குறாங்க, 40 சீட்டு இந்தியா கூட்டணிக்கு போகுது. எல்லாமே திமுக வாக்கு வங்கி தான். திமுகவுக்கு சனாதன எதிர்ப்பு, கிறித்துவ முஸ்லீம் படித்த தலித்து வாக்கு வங்கி 20%, திமுக கூட்டணிக்கு 40% தான். இந்த 40 ஓவர்டேக் பண்ணணும்னா படித்த வாக்காளர்கள் 30% பேர் ஓட்டே போடுறதில்லை. 30 போக 35 70 தான். இதில் 35 இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து விஜய், பிஜேபி 35, இந்த பக்கம் திமுக, காங்கிரஸ், சிபிஎம் 35. ஒரு 5 எங்கே மாறுதோ, இப்போ 7 எங்கே மாறுதோ, ஒரு 10 எங்கே மாறுதோ அவங்களுக்கு முதலமைச்சர் நாற்காலி. இதை பிஜேபி தெளிவாக தெரிஞ்சு வச்சு இந்த கூட்டணியில் விஜயை கொண்டு வந்தால் இந்த கூட்டணி ஜெயிக்கும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ விஜயை எப்படி கொண்டு வருவது என்பதற்கான முதல் கட்ட, 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் எடப்பாடி நடத்தியிருக்காரு. இப்போ எடப்பாடிக்கு முழு அதிகாரம் கொடுப்பாங்க. நீயே பேசு, ஒரு கோட்டை போடு, இதுதான் உங்களுக்கான லட்சுமண ரேகை,
இத்தனாம் தேதி எடப்பாடிக்கு மார்ச் 30. ஆமாம், எடப்பாடிக்கு மார்ச் 30. விஜய்க்கு ஆகஸ்ட் 30 இருக்கலாம். ஓகே, அதை தாண்டி அதற்குள்ளேயே முடிவு எடுத்தாங்க. என்ன வேணால் முடிவு எடுத்துங்க. உங்களுடைய இறுதி செய்தி எங்களுக்கு சாதகமாக ஆகஸ்ட் 30. மார்ச் முடிஞ்சோம், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாதம் இருக்குது. அது வரைக்கும் என்ன அரசியல் வேணால் பண்ணிக்கங்க. ஓகே, ஆகஸ்ட்டில் இந்த கூட்டணியில் வந்துடணும். அந்த 40 சீட்டு தான். ஆமாம் 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 ஆமாம். எடப்பாடி 150 கைதுக்கு விட மாட்டாருங்க. 50 சீட்டு கூட கொடுக்க வாய்ப்பு கம்மி தான். 84 இருக்கு. அதில் எல்லாருமே பிரிச்சுக்கணும். எல்லாரும் யாரு கிடையாது, 2 பேர் தான் மேஜர் பார்ட்னர். பிஜேபி விஜய் தான். விஜய் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க? அதுதான், அது மேஜர் விஷயமே இல்லை. கொடுத்தாலும் இருப்பாங்க, கொடுக்கலாம் இருப்பாங்க. கொடுத்த பிச்சுட்டு போய் எங்கே போய் அங்கே திமுக சேர்த்தவே மாட்டாங்க. சிறுத்தை தான் அங்கே டிமாண்ட் பார்ட்டி. சிறுத்தை தான் அங்கே திமுகவில் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற ஒரே பார்ட்டி, செல்வாக்கான பார்ட்டி சிறுத்தை தான். சிறுத்தையை வெளியே விட்டுட்டு பாமக சேர்த்த மாட்டாங்க. இப்போது நேற்று உள்துறை அமைச்சர் வந்திருக்காரு, இவர் ராமதாஸ் அவர்கள் சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் செய்தி. இந்த பாமகவில் போகிற உட்கட்சி பிரச்சனையால் சந்திக்கலையா, இல்லைனா உள்துறை அமைச்சராக பாமக மற்ற கூட்டணி கட்சிகளை சந்திக்கிறதுக்கு விருப்பம் காட்டலையா? இல்லை, பாமக தரப்பு ஐயா விருப்பமே இல்லை. மகன் தான் விருப்பப்படுறார். ஆனால் இப்போ அப்பாவை மீறி அரசியல் பண்ண முடியல. அரசியல் பண்ண இன்னும் சண்டை உக்கிரமாக போகும். குடும்ப உறுப்பினர்கள் பெண்கள் எல்லாம் ஊதி அணைக்கத்தான் பார்க்குறாங்க. நெருப்பு புகையக்கூடாது. ஆமாம், நெருப்பை அணைப்பதற்கான வேலை தான். அதனால் அமித்ஷா இப்போ சந்திப்பதில் பெரியவருக்கு விருப்பம் இல்லை. அவரை எடப்பாடியோடு நெருக்கமாக இருக்கார். ஓகே, யார்? ஐயா ராமதாஸ் ஐயா எடப்பாடியோடு நெருக்கமாக இருக்கார். அன்புமணி அமித்ஷாவோடு நெருக்கமாக இருக்கார். இந்த சச்சரவுலாம் இன்னைக்கு தேர்தலுக்கு நாள் இருக்குது. அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுக கூட்டணியில் தான். திமுக சேர்த்தாது. ஆமாம், அதிமுக கூட்டணியில் தான் சேர்ந்தாச்சு. அதிமுக கூட்டணி தான் இவர்கள் நீடிப்பார்கள். இதுதான் பாஜகவினுடைய திட்டம். திமுக இதில் விஜய் வந்தாருன்னா இந்த கூட்டணி பலமாயிடும். விஜய் தனிச்சு நின்னா தான் திமுகவுக்கு லாபம், ஓட்டுகள். திமுக சீமான் தனியாக ஒரு கூட்டணி தேவைன்னா பிஜேபி சீமானே உள்ள கூட்டு வந்துடும். சீமானையும் மிரட்டி அழைச்சி கொண்டு வருவது தயாராக இருக்குது. அவரும் ஃபொரா சட்டத்தில் மாட்டியிருக்காரு. போய் பார்த்தாரா நிர்மலா சீதாராமனா? இல்லைன்னு மறுக்கிறாரு. அவரு சொல்லத்தான் செய்வார். அமித்ஷாவை நானே பார்க்கலன்னு கொஞ்ச நாள் எடப்பாடி சொல்ல ஆரம்பிச்சிருவார். அதாவது தேர்தல் நெருக்கத்தில், அதாவது விஜயை சேர்க்கறது உறுதி, கொஞ்சம் சதவீதம் முன்ன பின்ன போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தால் சீமானையும் இந்த கூட்டணியில் என்டிஏ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தடவை திமுக வர விட்டால் அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு பெரிய குறைச்சலாக இருக்குது. ஓகே, தென் மாநில முதல்வர் மாநாடு, இந்தியா கூட்டணிக்கு 40 சீட்டு தமிழ்நாட்டிலிருந்து வருது, காங்கிரஸுக்கு 10 வருது. இதெல்லாமே டெல்லி ஆர்எஸ்எஸ் அமித்ஷாவையும் மோடியும் போட்டு நீங்கள் ரொம்ப அழுத்துறாங்க. இவ்வளோ அதிகாரம் வச்சுட்டு அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு ஒரு பெரிய சட்டசபை, நாடாளுமன்றத்துலேயும் சண்டை, அங்கே அரசியல்லையும் சண்டை. இது தென் மாநில முதல்வர்களை கூட்டுது. அப்போ சவுத்து அரசியலை இந்தியாவுக்கு வழிகாட்டுவது தமிழ்நாடு தான். இதை விட்டு எல்லாருமே எதுக்கு ஆரம்பிச்சிட்டான்னா அந்த கட்டுக்கோப்பு கலைஞ்சு போயிடும். 1925 ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் 2025 காங்கிரஸே இல்லாத இந்தியாவாக மாற்றுவதுதான் ஹெட்கேவர் சாவர்கருடைய திட்டம். அதை நடைமுறைப்படுத்தணும்னா இப்போ திமுகவை முதல் வேலையாக தோற்கடிக்கும். இந்த சட்டசபை தேர்தல் தோற்கடித்தா தான் வர நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்க முடியும். அதற்கான யுக்தி தான் இந்த தேர்தலில் விஜய் சேர்த்தாலும் சரி, திரிஷாவை சேர்த்தாலும் சரி, யாரை நயன்தாராவை சேர்த்துக்கிட்டாலும் சரி, திமுக வரக்கூடாது. திமுக வந்துடவே கூடாது. இதுதான் பிஜேபிக்கு அஜெண்டா, ஏடிஎம்கேக்கு அஜெண்டா, விஜய்க்கும் அது அஜெண்டா. 3 பேர் இருக்கா. அப்போ 3 பேர் ஒன்றா சேர்த்துவது எது? திமுக தான். இதுதான் திமுகவுக்கு இப்போ கலக்கம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.